பைக் நல்லா ஓட்டணும்னு வண்டிக்கு திருஷ்டி கழிப்பாங்க நமக்கு தெரியும். ஆனா வண்டி ஓட்ட போற பொண்ணுக்கும் இங்க ஒரு பூசாரி திருஷ்டி கழிச்சிருக்காங்க. சூப்பர் பைக்ஸ் மேல அலாதியான பிரியம் கொண்ட யுவா அப்படின்றவங்க தான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்காங்க. பொதுவா ஏதாவது ஒரு வண்டி வாங்கினாங்கன்னா அதை கோவிலுக்கு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் இவங்களுடைய கணவர் இவங்களுக்காக ஆசையா வாங்கி கொடுத்த பைக்கை கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. பாடிகார்ட் முனீஸ்வரன் கோவில்ல பூசாரியும் வெளியே வந்து பூஜை போடுறாரு. கையில தேங்காவை வச்சு அது மேல கற்பூரத்தை பத்த வச்சு பைக்குக்கு பூஜை பண்ணி முடிக்கிறாங்க. அப்படியே திரும்பி பைக் ஓட்ட போற பொண்ணுக்கும் திருஷ்டி கழிக்கிறாங்க. என்னடா அது நமக்குமா அப்படின்னு வியப்போடையும் கொஞ்சம் சந்தோஷத்தோடையும் கொஞ்சம் வெக்கத்தோடையும் பலதரப்பட்ட எமோஷனை கலந்து ஒரு மிக்சட் எக்ஸ்பிரஷனை தன்னோட முகத்துல காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு அம்மாவா ஃபர்ஸ்ட் சூப்பர் பைக் ஓன் பண்ணது இவங்கதான் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தெரியுது. சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பைக் ஓட்டுறது பிடிக்கும், சூப்பர் பைக்ஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. He's a freaking badass. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும் இவனும் அந்த தீ போலத்தான். உதவி செய்யறவங்களை இந்த உலகத்துல கடவுளா தான் பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெண்களுக்கும் வயசானவங்களுக்கும் இந்த வீடியோல உதவி செய்யறவங்கள எல்லாருமே கடவுளா தான் பார்த்துட்டு வராங்க. கடலா தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். காரைக்குடி ஸ்டோரிஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாக இருக்கு. அந்த வீடியோல பெண்கள் தினம் முடிஞ்சிருச்சு. ஆனா பெண்கள் தினத்தை முன்னிட்டு ரோட்ல ரொம்ப கஷ்டமான நிலைமையில வேலை செய்யற எத்தனையோ பெண்களுக்கு அவங்க எடுத்துட்டு போய் புடவையை வாங்கி கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அப்படி ஒரு வெட்கம், ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துல, அப்படி ஒரு நெகிழ்ச்சியான தருணம் தான் இந்த வீடியோல இருக்கு. ஸோ சொர்ணலட்சுமி சோஷியல் சர்வீஸ் அப்படின்ற ட்ரஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, முடியாதவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில மாங்காய் விற்கிறவங்களுக்கும், காய்கறி விற்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறமா இளநீர் விற்கிறவங்களுக்கும், இந்த மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு அவங்கள போய் நேரில் சந்திச்சு அவங்களுக்கு புடவையை வாங்கி கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் அவங்க முகத்துல. இப்படி ஒரு நெகிழ்ச்சி தருணம் பலரையுமே சந்தோஷப்படுத்தியிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் இட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.